Hello guys, வணக்கம். This is me Yagath. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான intraday stocks பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னோட என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரீச் ஆகல அப்படினா மேபி நாளைக்கு ரீச் ஆகலாம். சோ அதனால இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். சோ நீங்க intraday பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் மேல போனாலும் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழ வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ அதனால பை சைடு போனா நீங்க எங்க பை பண்ணலாம், செல் சைடு வந்தா நீங்க எங்க செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நான் 15 நிமிஷம் 30 நிமிஷம் 1 hour டைம் ஃப்ரேமில் தான் வந்து எப்பவுமே சார்ட் அனலைசிஸ் பண்ணுவேன். பட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள தான் என்ட்ரி எடுப்பேன். இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். இந்த ஸ்டாக் பாருங்க, அதோட ஆல் டைம் ஹையான 3352 டச் பண்ணிட்டு ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3160 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஆல் டைம் ஹையை வந்து அகைன் டச் ஆகும்போது ஒரு செல் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, டச் ஆனவுடனே ஒரு செல் ஆஃப் வந்தது. ஸோ இந்த செல் ஆஃப் வரும்போது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லைனா இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் போது அப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு ஜோன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் காட்டுறேன். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்துட்டு இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும். அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது நீங்க என்ட்ரி எடுத்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 80 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை நான் அப்படியே லாஸ்ட் டே க்ளோஸுக்கு மேலே வச்சேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆல் டைம் ஹையை வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே வந்தாலும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் கிட்ட கேட்ச் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் ஆகுது கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட்லாம் பெருசு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கோட சார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க அதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாலாம் தெரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இன்ட்ராடே லெவலுக்கு. கரெக்டாக 1430 கீழே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நான் செல் ஆஃப் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க, 1430 கீழே வந்து ஓப்பன் ஆயிட்டு ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல பாருங்க ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் இங்கே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு போயிருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்தது அப்படின்னா அப்போது நீங்கள் செல் சைடு போகலாம். செல் சைடு போகும்போது நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கிளியராக பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து இது கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக என்ட்ரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து 1445 வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் பை சைட் போகலாம். இல்லை 1430 வந்து டவுன் சைடில் கிராஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் போகலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் இதுதான். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த ஸ்டாக் பாருங்க 870 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த 870 வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக எடுத்து அகெயின் இந்த இடத்துல பாருங்க ரெசிஸ்டண்ட் ஆகி ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. மொமெண்டம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு ரீட்ரேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ரீட்ரேஸ் கொடுத்து அகெயின் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் இப்போ எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜோனை வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன் இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, மேபி இந்த ஜோன்லேயே வந்து சைட்வேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கும் போது நீங்க செல் சைடு என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்க பை சைடு என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கும் போது நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது, அதாவது செல் சைடு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதுவே நீங்க செல் சைடு என்ட்ரி போறீங்க அப்படின்னா இந்த ஜோன் இருக்குல்ல, அதாவது 870 வந்து பிரேக் டவுன் கொடுத்து இந்த ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் செல் சைடு என்ட்ரி போகலாம்.
அப்போ உங்களுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் செல்லிங் சைட் போகாதீங்க. ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி லெவல்ஸ்லாம் நம்ம டெலகிராம் குரூப்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பார்க்கலாம் 441 கிட்ட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து இந்த 441 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு செல் ஆஃப் கொடுத்துட்டு அகைன் இந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அகைன் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. பட் மேலே போன இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. இப்போது என்னென்னா பையர்ஸும் செல்லர்ஸும் இன்டிசிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா ஒரு மொமெண்டம் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போதா கீழே போதா அப்படின்னு நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரின்னா 443க்கு மேலே பை பண்ணுங்க. இதுவே நீங்கள் செல் சைடு போகிற மாதிரி இருந்தால் 440 கிட்ட வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் டவுனில் வரும்போது நீங்கள் செல் சைடு போகலாம். மறக்காமல் இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பை சைடு போகிறீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் வைங்க. இதுவே நீங்கள் செல் சைடு போகிறீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ் வைங்க. இன்ட்ராடேவை பொறுத்தவரைக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் 1:2 இல்லைனா 1:3 தான் வைக்க முடியும். 1:5லாம் வைக்கலாம். பட் அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் பொறுத்து இருக்கு. 1:5லாம் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரேரு. 5வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான செல் ஆஃபில் இருந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட 630 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் கொடுத்து இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப் டு ஒரு வி ஷேப் ரிகவரி கொடுத்துருக்கு. வி ஷேப் ரிகவரி கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி அகெயின் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் இந்த 630 வந்து மொமெண்டம் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 635க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக இன்ட்ராடே லெவலில் என்ட்ரி எடுக்கலாம். இதுவே நீங்கள் செல் சைடு போகிற மாதிரி இருந்தால் 628க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் செல் சைடு போகிற மாதிரி இருக்கணும். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. அப்படி ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அப் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த லைன் ஒன்று வரைஞ்சிருக்கல, அதாவது 635ன்னு ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இதுவே செல் சைடு போகுது அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்காதீங்க. இன்கேஸ் ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரிவர்சல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் கூட போகலாம். அப் டு 5 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். 5 மினிட்ஸ் வரைக்கும் போயிட்டு கரெக்டாக ரிவர்சல் எடுக்கும் போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் 30 மினிட்ஸில் ரிவர்சல் எடுக்கும் போது அந்த இடத்துல 30 மினிட்ஸ்க்கான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த ரிவர்சல் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் நம்ம போகும்போது கிட்டத்தட்ட 6 கேண்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. 6 கேண்டில் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கு 3 பாயிண்ட்னு வச்சா கூட 6 3 18 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும். அதே மாதிரி குவிக்காக ஆக்ட் ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். 6வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1907லேருந்து 1904க்குள்ள ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து இந்த 1907லேருந்து 4க்குள்ள வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அகெயின் சேம் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து பிரேக் டவுன் கொடுக்கும் போது இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அகெயின் இந்த லெவலில் பாருங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து கன்சாலிடேட் எடுத்திருக்கு. கன்சாலிடேட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்டிசிஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்டெசிஷன் மீன்ஸ் இதிலிருந்து ரிவர்சலும் நடக்கலாம், பிரேக் அவுட்டோ கொடுக்கலாம். எப்படின்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால இன்கேஸ் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் ஒரு பியரிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் சைடு போகலாம். செல் சைடு போயிட்டு உங்களோட டார்கெட்டை வந்து இந்த ட்ரெண்ட் லைனாக வந்து வச்சுக்கலாம். இல்லை இந்த ஸ்டாக் வந்து இன்டிசிஷனாக இருந்துட்டு இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் போது
ஒரு ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது ரிவர்சல் ட்ரேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் சேஃப்னு சொல்வேன். ஏன்னா இவ்வளோ கன்சல்டேஷன் இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா கேப் அப்ல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கேப் அப்ல பிரேக் அவுட் கொடுத்தா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்றதுக்காவது கண்டிப்பா செல் ஆஃப் வரும். மேபி நாளைக்கே வரலாம், இல்லை அடுத்த நாள் கூட வரலாம். அந்த செல் ஆஃப் வந்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போ நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். 6வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா இவன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து சொல்கிறானே அப்படின்னா, நான் மோஸ்ட்லி வந்து ஒரு 2-3 மெத்தடில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். மேபி பிகினர்ஸ் வந்து ஒரே மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம். நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 மெத்தடில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். இந்த ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், தென் வந்து ஜோன் வந்து நான் அதிகமாக ப்ளே பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஜோன்லேருந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா அந்த மொமெண்டம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அக்ரெசிவாக இருக்கும் அந்த மொமெண்டம். இந்த விப்ரோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஜோனோட லெவல் பார்த்தீங்கன்னா 409 405க்குள்ளேயே ஒரு ஜோனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த 409 வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. நீங்க தாராளமா பை சைடு போகலாம். இந்த ஜோனை வந்து பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்தது அப்படின்னா நீங்க செல் சைடு வந்து போகலாம். உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த ஜோனுக்கு கீழே நான் வைக்க சொல்ல மாட்டேன். இந்த ட்ரேட்ல நீங்க எடுக்கும் போது உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்க எங்க வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். எப்பவுமே இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த ஜோனோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஜோனோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் என்னது 409. இந்த 409 கீழே மேபி 408 நீங்க வந்து வைக்கலாம். சேம் வே இந்த ஜோனை வந்து பிரேக் டவுன் கொடுக்கும் போது இந்த ஜோனோட சப்போர்ட் என்னது 405. ஸோ இந்த 405க்கு மேலே, அதாவது 404 கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த 1535 வந்து ஒரு கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்துகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ல நீங்க எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே கேப் அப்பா ஓப்பன் ஆனால் நீங்க இந்த ஜோன்ல வந்து டச் பண்ணிட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் போது நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த ஜோனுக்கு கீழே வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆயிடுச்சு HDFC பேங்க் அப்படின்னா இந்த ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெசிஸ்டண்டா எடுக்கும் போது நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரெக்டா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மோரோவர் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல வந்து போடுறேன். இது ஒரு சின்ன முயற்சி தான். நான் டெய்லி வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஒரு சின்ன முயற்சியா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வீடியோவா மேக் பண்ணி போடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ இதே மாதிரி டெய்லி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். மோரோவர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் வந்து உங்களுக்கு அனலைசிஸாக வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.